உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய இருதயம் ஸ்திரமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸ்திரம் என்றால் நிலையாக, உறுதியாக என்று பொருள்படும். நம்முடைய இருதயங்களை எப்படி ஸ்திரப்படுத்த வேண்டும்? நீடிய பொறுமையோடிருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் ஒரு காரியத்திற்கு அவசரப்பட்டு பொறுமையை இழந்து நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருப்போமேயானால் நம்முடைய இருதயம் ஒரு காலம் ஸ்திரப்படாது. மாறாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனம் அடையும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படியான ஒன்று நாம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கும். அது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமும் நீடிய பொறுமையும் வேண்டும் என்பதே இந்த வசனம் தரும் விளக்கம். இதன் மூலமாகவே நாம் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த முடியும். இதற்கு ஒரு உதாரணம் மூலமாக ஒரு விளக்கத்தை 7ஆம் வசனம் சொல்லுகிறது. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறார். இதுபோல் நாம் ஜெபித்ததற்கு ஏற்ற பதில் கர்த்தரிடமிருந்து வருவதற்கு விசுவாசத்துடனும் நீடிய பொறுமையுடனும் காத்திருக்க வேண்டும். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று 8ஆம் வசனம் கூடுதலான ஒரு குறிப்பையும் தருகிறது. அதாவது விசுவாசத்தை இழந்து பொறுமையையும் இழந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நம்முடைய சுய விருப்பத்தையே நிறைவேற்றி கொண்டிருப்போமேயானால் நம்முடைய இருதயங்கள் ஸ்திரத்தன்மையை இழந்து கர்த்தருடைய வருகைக்கு தகுதியற்ற நிலையில் காணப்படும். அப்படி காணப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பையே இந்த வார்த்தைகள் தருகின்றன. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. பலவிதமான அந்நிய போதனைகளால், அதாவது தேவனுடைய உபதேசம் அல்லாத மஞ்சக பிசாசினுடைய உபதேசங்களால் அலைப்புண்டு திரிந்தால் நாம் விசுவாசத்தை இழந்து பொறுமையற்றவர்களாகி நம்முடைய இருதயங்கள் ஸ்திரத்தன்மையை இழந்துவிடும். இது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று. கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய கிருபையில் சார்ந்திருந்து நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.